நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். சுதந்திரம் அடைஞ்சு இந்த 75 ஆண்டுகள்ல இந்தியாவை மிரள வைத்த பல ஊழல்கள் இருக்கு. அதுல ரொம்ப வியக்க வைத்தது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல். காற்றலையில் ஒரு ஊழலை பண்ண முடியுமான்னு சொல்லி ஒட்டுமொத்தமான உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த நாடு நம்ம நாடு. யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எவ்வளோ கோடி அடித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வழக்கு இப்போதை வரைக்கும் நிலுவையில் இருக்குது. அதில் கூட ஒரு 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை சொல்லும்போது கூட கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. 2G ஸ்பெக்ட்ரம்ப்பா, என்னப்பா அது, காற்றலை ஊழல்ப்பா, நெட்வொர்க்கில் ஊழல்ப்பா அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. அதே போல் இந்தியா முழுக்க இராணுவ வீரர்களுக்கு சவப்பட்டி வாங்கி கொடுக்கல ஊழல், இராணுவ வீரருடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல், கடலை முட்டாயில் ஊழல், காரச்சேவில் ஊழல், குழந்தைக்கு போடுகிற சத்துமாவில் ஊழல், பள்ளிக்கூடத்தில் போடுற முட்டையில் ஊழல், பள்ளிக்கூடத்தில் போடுற அரிசியில் ஊழல், பருப்பில் ஊழல், இப்படி திங்கிறதுல ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்களை கேள்விப்பட்டிருக்கோம். மலத்தில் ஊழல் பண்ணி கேள்விப்பட்டிருப்போமா? மலத்திலையும் ஊழல் பண்ண முடியுமா? சோத்துல ஊழல் பண்ணலாம், காத்துல ஊழல் பண்ணலாம், மலத்தில் ஊழல் பண்ண முடியுமா? பண்ண முடியும்டா எங்களால். ஏன்னா நாங்கள் விஞ்ஞான திருடர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி. சிங்கார சென்னை 2.0, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இந்த பேரை கேட்கும்போது ஸ்னேகா அந்த பேரில் விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளுகிழுப்பாக இருக்கும். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். கிரேட்டர் சென்னைனா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்களோ, கிரேட்டர் அப்படின்னு நம்ம வார்த்தை பாருங்க, கிரேட்டர் கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. கடைசியில் பார்த்தா இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் கழிவறைகளை பராமரிப்பதற்கு தனியாருக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கடந்த 2024 டிசம்பர் மாதம். இதற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாமன்ற கவுன்சிலர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு தனி மனிதன் ஒருத்தர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ஆர்டிஐயில் கேட்குறாரு, இப்படி சென்னை சிட்டி கார்பரேஷனில், கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில் இந்த கழிவறைகளுக்கு யார் ஒப்பந்தக்காரரு, எவ்வளவு ஒப்பந்தம் எடுத்திருக்காரு, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத தகவல் அறிவு உரிமைச்சத்தில் கேட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக அவருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே ஷாக்கு. 2022 மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ராயபுரம் பகுதியில், திருவிக்கா நகர் பகுதியில், அப்புறம் மெரினா பீச், இந்த மெரினா கடற்கரை பகுதிகளில் ஒரு கழிவறையை சுத்தம் செய்வதற்கு அரசாங்கம், அதாவது சென்னை சிட்டி கார்பரேஷன் செலவு செய்த தொகை ₹3.18. 2022 ஆகஸ்டுக்கு பிறகு இந்த 2023-24 இந்த காலகட்டத்தில் ஒரு தனியார் ஒப்பந்தக்காரருக்கு, ஆர்சிபி இன்ஃப்ராஸ் அப்படிங்கிற ஒரு தனியார் ஒப்பந்தக்காரருக்கு அரசு சோதனை அடிப்படையில், டெஸ்ட் அடிப்படையில் அவங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அப்படி கான்ட்ராக்ட் கொடுத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா 2022 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ₹3.18 அரசு தூய்மை பணியாளர்களை வைத்து, துப்புரவு தொழிலாளர்களை வைத்து தூய்மைப்படுத்தியிருக்கிறது. 2022 ஆகஸ்ட் பிறகு இந்த ஆர்சிபி இன்ஃப்ரா அப்படிங்கிற தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்த பிறகு ஒரு நாளைக்கு ஒரு டாய்லெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கு, அதாவது ஒரு டாய்லெட் பேஷனை சுத்தப்படுத்த ₹364 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை மடங்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ₹3.18 தனியாருக்கு கொடுத்தோம். கொஞ்சம் ஹார்பிக் ஊற்றுனாங்க, கொஞ்சம் டெட்டால் ஊற்றுனாங்க, கொஞ்சம் பினாயில் ஊற்றுனாங்க, சானிடைஸ் பண்ணாங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை தூய்மைப்படுத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் மட்டும் கிடையாது, டாய்லெட்டு, அந்த யூரின் போகக்கூடிய பேஷனு, அப்புறம் கை கழுவுற இடம், முகம் கழுவுற இடம், இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தூய்மை வச்சுருந்தாங்க. தண்ணீர் எப்போது இருந்துச்சு, ஏதாவது கதவு உடஞ்சாலோ, இல்லை டாய்லெட்டில் இந்த சீட்டு கவர் பிஞ்சிட்டு போனாலோ, டாய்லெட் டேப் உடஞ்சி போனாலோ, ஏன்னா பப்ளிக் பயன்படுத்துகிற இடம், அதனால் அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க ₹3.18 ₹38 உயர்த்தினாங்க அப்படின்னா லாஜிக் இருக்குது. சரி வேண்டாங்க, 38 100 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்துறதுக்கு ₹100 ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லலாம். ₹3.18 எங்கே இருக்குது? ₹364 எங்கே இருக்குது? அதாவது சர்க்கரையை எறும்பு தின்றுச்சு, சாக்க கரையாக அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளானோம். எப்படி சர்க்காரியா அதிர்ச்சிக்குள்ளாகி சர்க்காரியா விஞ்ஞான திருடர்கள்னு இவங்களுக்கு ஒரு அழகான பட்டத்தை கொடுத்தாரோ, அதே போல் இப்போ நம்ம அதிர்ச்சி ஆயிருக்கோம். ₹3.18 ₹364 போட்டு இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்பு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கிற ஆப்பு. இந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அழைக்கப்படுகிற சென்னை சிட்டி கார்பரேஷனில் 80 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க.
இதில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த டாய்லெட்டை பயன்படுத்துகிறாங்க. சென்னை முழுக்க கிட்டத்தட்ட 372 இடங்களில் 3720 டாய்லெட் இருக்குது. இந்த 3720 டாய்லெட்டை சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், சென்னை கார்ப்பரேஷனில், சென்னை மாநகராட்சியில் பணி செய்யக்கூடிய மாநகராட்சி ஊழியர்களால் சுத்தப்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். கடந்த 25 ஆண்டுகளாக சென்னை கார்ப்பரேஷன் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தான் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது நவீன சாதனங்கள் வந்துருச்சு, நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்துருச்சு, நிறைய இந்த மாதிரி ஹார்பிக், அது ஒரு குறைந்த விலையில் கூட ஹார்பிக் கூட வேண்டாம், குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய கிருமி நாசினிகள்லாம் வந்துருச்சு. அதை வைத்துக்கொண்டு சரியான ஆய்வுகளை நிகழ்த்தினா 3 ரூபா 18 காசுல ஒரு 10 ரூபாயில் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு மாதம் முழுக்க ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தனியார் நிறுவனங்கள், குறிப்பாக இந்த ஆய்வை எங்கே நிகழ்த்திக்கான உம்முடி பங்காளி ஜுவல்லர்ஸ், டோனி அண்ட் கை, நேச்சுரல்ஸ், அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லாம் ஜிம்மு, இந்த மாதிரியான இடங்களில் அதிக நபர்கள் வந்து போகிற ஒரு ஜிம்முனா ஒரு 200 பேர் ஒரு நாளைக்கு வந்துட்டு போவாங்க. இந்த உம்முடி பங்காளி ஜுவல்லரி கடைகளில் ஒரு நாளைக்கு ஒரு 500 கஸ்டமர்ஸ் வந்துட்டு போவாங்க. அதில் ஒரு 300 பேர் டாய்லெட்டை பயன்படுத்துவாங்க, ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுறவங்க டாய்லெட்டை பயன்படுத்துவாங்க. அதே போல் நேச்சுரல்ஸு, இந்த டானிக் ஐ, இந்த மாதிரியான முடி திருத்தகங்களில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 100 பேர் வந்துட்டு போவாங்க. நிச்சயமாக அவங்க கழிவறையை பயன்படுத்துவாங்க. இப்படி 100 பேர் 150 பேர் பயன்படுத்தக்கூடிய இடமும் அது கிட்டத்தட்ட அது பொது கழிவறை கணக்கு தான். அது தனியார் கழிவறையாக இருந்தாலும் 100 பேர் 150 பேர் பயன்படுத்துகிறாங்க. அப்படி 100 பேர் 150 பேர் பயன்படுத்தக்கூடிய பெரிய இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளாக கமர்ஷியலாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் கூட, துணியகமாக இருக்கலாம், இல்லை நகையகமாக இருக்கலாம், இல்லை முடி திருத்தகமாக இருக்கலாம், இல்லை உடற்பயிற்சி கூடமாக இருக்கலாம், இவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு இந்த கழிவறையை சுத்தப்படுத்த பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த ஆய்வில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பெரிய கார்ப்பரேட்டு 100 ரூபா தான் பயன்படுத்துகிறாங்க. அதாவது பெரிய ஜுவல்லரி கடை, பெரிய துணியகங்கள், பெரிய முடி திருத்தகங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் கூட 100 ரூபா கழிவறைக்கு பயன்படுத்தும் பொழுது சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் என்ன இளவெடுத்ததுன்னு 364 ரூபா. 364 எதை ஊற்றி கழுவ போறிய? நல்ல குழுன்னு சந்தனத்தை அரைச்சி, ஜவ்வாது அதில் கரைச்சி, தேனை கொஞ்சம் அதில் குழச்சி, அதில் கொஞ்சம் செண்டு பாட்டுகளை 10 பாட்டுகளை உடச்சி ஊற்றி, அதை அப்படியே குழுன்னு ஊற்றி அதில் போய் உட்கார்ந்த உடனே, ஆஹா என்ன ஒரு மனம், திராவிட மனம், ஆஹா உள்ளே போகிறதும் தெரியல, வெளியே வர்றதில்லை, போய் உட்கார்ந்தாலே வருதுப்பா, அப்படி வாழைப்பழத்தை சாப்பிட்டா வலிக்கிட்டு கீழே விழுந்தது அப்படிங்கிற மாதிரி, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டா புழக்குன்னு கீழே விழுற மாதிரி அந்த டாய்லெட்டில் உட்காந்தா குள்ளுன்னு கீழே எதுவும் ஏசி மாட்டி வச்சிருப்பேலா? நாங்கள் வெயிலில் வெந்து போய் சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் டாய்லெட்டில் போய் அப்படி உட்கார்ந்த உடனே உள்ளேருந்து ஜில்லுன்னு காற்று குள்ளுன்னு எதமாக்கி அப்படியே டாய்லெட்டில் நம்ம கழுவி விட்டு சந்தனத்தையும் கீழே பூசி விடுமா இந்த 364 ரூபாய்க்கு? வெளிநாட்டில் இது மாதிரியான சிஸ்டம் வந்திருக்கு. இப்போ டாய்லெட்டில் இந்தியன் 2 படத்தில் தங்கத்தில் டாய்லெட் இருக்கும், நீ கேட்க உனக்கு தங்கத்தில் டாய்லெட்டோ அப்படின்னு அவர் பேசுவார். அது காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தா இவங்க 364 ரூபா செலவு பண்ணுறதை பார்த்தா தங்கத்தில் டாய்லெட் இருக்குமோ? ஒரு இந்த டாய்லெட்டில் உட்கார்ந்தோடனே அப்படி மசாஜ் பண்ணி விட்டு, பெட்டக்ஸ் அப்புறம் நல்லா அப்படி அமுக்கி விட்டு, இல்லை ஏதாவது இச்சஸ் இருந்தால், சொரி சரங்கு இருந்தால் நல்லா சொரிஞ்சு விட்டு, அதுக்கப்புறம் பவுடர்களை போட்டு விட்டு, நம்ம போய் உட்காந்து பேண்ட் கிண்டலாம் போட்டு ஜிப்பு அதுவே போட்டு விட்டுமா ரோபோ வச்சுக்கலையா 364 ரூபா செலவு பண்ணுறதுக்கு 1200 கோடி ரூபா டாய்லெட்டை சுத்தப்படுத்த. நம்ம அடிக்கடி செய்திகளில் பார்க்குறோம், நாய்களை பராமரிக்க சென்னை சிட்டி கார்ப்பரேஷன் இந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ண 450 கோடி. கள்ள தூக்கி எறிஞ்சால் பிரிஞ்சு ஓட போது அதுக்கிட்ட 450 கோடி நாய்களை கருத்தடை பண்ணுங்க 450 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கடந்து போனோம். திடீர்னு பார்த்தா சென்னையில் மரங்களை நட 200 கோடிமா நம்ம கடந்து போகிறோம். இப்போ சென்னையில் சாலைகளை பராமரிக்க, சாலை போடலை பராமரிக்க ஒரு 350 கோடிம்பாங்க, நம்ம கடந்து போவோம். அதே போல் ஒவ்வொன்றுக்கும் 300 கோடி 400 கோடி 500 கோடி 1000 கோடி, அங்கேருந்து மேலே குப்பையை பிறக்கிறதுக்கு ஒரு தனி பட்ஜெட்டு, தனி டெண்டர். இப்படி இந்த ஆர்சிபி இன்ஃப்ராட் அப்படிங்கிற இந்த நிறுவனம் 2022 2024 ஆகஸ்ட்லேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் இவங்க சோதனை ஓட்டம் நிகழ்த்திருக்காங்க. இந்த சோதனை ஓட்டம் நிகழ்த்தி இந்த நிறுவனம் நல்ல சானிடைஸ் பண்ணாங்க, டாய்லெட்டை பாதுகாத்து வச்சுருந்தாங்க, டாய்லெட்டில் பராமரிப்பில் வச்சுருந்தாங்க, கதவுகள் உடஞ்ச கதவுகளை, உடஞ்ச பேஷன்களை, உடஞ்ச இந்த மாதிரியான இடங்களை சரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படின்னா இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமுங்க. இந்த ஆர்சிபி இன்ஃப்ரா அப்படிங்கிறது இந்த டாய்லெட்டை பராமரிப்பதற்காகவே ஒரு தனித்திறன் கொண்ட நிறுவனம், ISO 9000 2000 சர்டிஃபிகேட் வாங்கின நிறுவனம். அதனால் நாங்கள் மீண்டும் ஒட்டுமொத்த, அதாவது ஏற்கனவே திருவிக்கா நகர், ராயபுரம், சென்னை மெரினா கடற்கரை, இந்த 3ஐயும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒட்டுமொத்தமான சென்னை முழுக்கூடிய மொத்த கான்ட்ராக்டையும் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சரி. ஆனால்
பல்வேறு ஊடகவியலாளர்கள், பல்வேறு தொலைக்காட்சி நிருபர்கள் அங்கே போய் பேட்டி பார்க்குறாங்க, அந்த டாய்லெட்ஸை பார்க்குறாங்க. நம்மளே பார்க்க முடியும், சென்னை முழுக்க யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ராயபுரம் பகுதியில் பல கழிவறைகள் மூடப்பட்டு கிடக்குது. சென்னை சிட்டி கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய கழிவறைகளில் பல கழிவறைகள் பயன்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறது. பல கழிவறைகளில் தண்ணீர் வருவதில்லை, பல கழிவறைகளில் கதவுகள் சரியாக இயங்குவதில்லை, பல கழிவுகளில் அந்த டாய்லெட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கவர் இருக்கும் இல்லையா, அந்த பேஷனுக்கு மேலே கவர் இருக்கும், அந்த கவர்கள் உடைஞ்ச நிலைமையில் இருக்குது. பல கழிவறைகளில் தண்ணீர் வருவதில்லை, தண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த டேப் சரியாக ஒர்க் பண்ணுறதில்லை. இவை பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. எளிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள், பாமர மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய வரிப்பணத்தில், இது எவன் அப்பவுண்ட் காசும் கிடையாது, எவனும் படம் நடித்து கொடுத்த காசும் கிடையாது, எவனும் படம் தயாரித்து கொடுத்த காசும் கிடையாது, எவனும் வந்து ரேஸ் வண்டி விட்டு கொடுத்த காசு கிடையாது, எவனும் ஒன்று ஏர் ஷோ விட்டு கொடுத்த காசு கிடையாது, எவனும் தண்ணி பாட்டில் போட்டு கொடுத்த காசு கிடையாது. மக்களுடைய சென்னை சிட்டி கார்ப்பரேஷனில் சென்னையில் உழைக்கிற மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய வீட்டு வரி, தண்ணி வரி, வருமான வரி உள்ளிட்ட வரிகள் இருந்து அந்த வரியின் மூலமாக செலுத்தப்படுகிற பணத்திலிருந்து தான் இந்த நிதி ஒதுக்கப்படுகிறது. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2024 டிசம்பர் மாதம் அறிவிக்கிறார், 1200 கோடியில் நாங்கள் வந்து கழிவறைகளை சுத்தப்படுத்தவும் புதிய கழிவறைகளை கட்டுவதற்கும் நாங்கள் வந்து நிதி ஒதுக்குறோம். யாருக்கு? தனியாருக்கு. சென்னை சிட்டி கார்ப்பரேஷனில் ஆணையர் இருக்காங்க, மேயர் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, பொறியாளர் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலே அதிகமான ஒரு தூய்மை பணியாளர் இருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களை வைத்துக்கொண்டு ஏன் நீங்கள் இந்த கழிவறையை சுத்தப்படுத்த முடியாது? தூய்மை பணியாளரை சுத்தப்படுத்தினா எப்படி கமிஷன் அடிக்கிறது? மலத்தில் போய் நாத்தத்தில், டேஷில், ஷிட்டில் எவனாவது காசு அடிப்பானா? ஷிட் புல் ஷிட். ஒரு நாளைக்கு இவ்வளவு கல் தான் வெட்டணும் கல்குவாரியில் அப்படின்னு இருக்கு. ஆனால் அளவுக்கு அதிகமாக கல்லை வெட்டி, அளவுக்கு அதிகமான ஆழத்தில் கல்லை வெட்டி, அளவுக்கு அதிகமான லோடு கல் ஏற்றி அதில் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை அடி தான் மணல் அள்ளணும் அப்படின்னு விதி இருக்குது. அரசுக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு லாரி மணல்னு சொல்லிட்டு 20 லாரி அள்ளிட்டு போகிறது, 3 அடின்னு சொல்லி 20 அடி ஆழத்துக்கு மணல் அள்ளிட்டு போகிறது. தமிழ்நாடு முழுக்க அது நடக்குது. அதில் ஸ்கேம் பண்ணுறாங்க. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி 1,40,00,000 பேர் குடிக்கிறானா? 1,40,00,000 பாட்டில் ஒரு நாளைக்கு, 1,40,00,000 பாட்டில்னால் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பாருங்கள், மாதத்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ. அதில் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரடியாக தயாரிப்பு நிறுவனத்திலேருந்து, ஆலைகள்லேருந்து சாராய கடைக்கு டாஸ்மாக்கு சரக்கை கொண்டு வந்து இந்த தமிழ்நாடு டாஸ்மாக்குடைய குடோனுக்கு சரக்கு வராமல் நேராக சில்லறை வர்த்தகமாக இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு போய் அதில் பல கோடிக்கணக்கான, கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே அதில் கொள்ளையும் மிகப்பெரிய ஊழலும் நடந்ததை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு டாஸ்மாக் ஸ்கேமாக போய்கிட்டு இருக்கு. இப்படி கல்லுலையும் மண்ணிலையும் சாராயத்திலையும் ஊழல் பண்ண இந்த நிர்வாகம், இந்த அரசு இப்பொழுது மலத்தில் ஊழல் பண்ணியிருக்கா? இது ஒரு பெரிய ஊழலுக்கான அச்சாரமா அப்படிங்கிற கேள்வியை அறப்போர் இயக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் சென்னை மேயர் பிரியா அவர்களும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? ரொம்ப ஒரு திறமையான நிர்வாகி, ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம், ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துன்னு சொல்லி பெருமையோடு சொன்னாங்க. மேயர் பிரியா அவர்கள் 2022 மார்ச் மாதம் பொறுப்பேற்கிறாங்க. மேயர் பிரியா அவர்கள் மாநகராட்சியினுடைய மேயராக வந்த பிறகுதான் இந்த சப்கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுது. அதே நிறுவனத்தை இப்பொழுது ஒப்பந்தம் போடப்படுது. அப்போ மேயர் பிரியாவுடைய நேர்மை என்ன, அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன? அடிங்கயா, காசு அடிங்க, தாராளமாக அடிங்க. ஏதோ கமிஷனை வாங்குங்க, ரோடு போடுறதுல கமிஷன் வாங்குங்க, ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுல கமிஷன் வாங்குங்க, தனியார் முதலாளிகிட்ட காசு வாங்குங்க, இந்த ஒருத்தருக்கு அந்த ஃபாக்ஸ்கான் இருக்குது அவன்கிட்ட போய் காசு வாங்குங்க, எவனோ இந்த மாதிரி டிவிஎஸ் போன்ற கம்பெனிகள் இருக்குது அவங்கள்ட்ட போய் காசு வாங்குங்க, இந்த ஸ்டெர்லைட்டில் இருக்கான் போய் வாங்கி தொலைங்க, இந்த கனிமோட கொள்ளையிட்ட காசு வாங்கி தொலைங்க, மணற்கொள்கிட்ட காசு வாங்குங்க, பரவாயில்ல போய் தொலைங்க, ஏதோ சம்பாதிங்க. 30,000 கோடி சம்பாதிச்சு அது என்ன பண்ணுன்னு தெரியாமல் தெரியுங்க. 12 கோடி ரூபாய்க்கு வாட்ச் போடுங்க, ஹம்மர் காரில் போங்க, எடுக்கிற படத்தை பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு 60 கோடி ரூபா பணத்தை அள்ளிட்டு போங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க. ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர் இருக்காங்க, 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்து திருப்பி ஏதாவது வேற ஒரு இடத்துல போய் வீட்டு வேலை பார்த்து ஒரு 20,000 ரூபா இருந்தால் தான் சென்னையில் வாழ முடியும். வீட்டு வாடகை, பிள்ளைகளை படிக்க வைக்கணும், கழிவறைக்குள்ளே வேலை பார்த்து கழிவறை சுத்தம் செய்து பிள்ளையை பொறியாளராக ஆக்கணும்னு துடிக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஒரு 25,000 ரூபா சம்பளம் போட்டு கொடுத்தா அவங்களே அழகாக இந்த கழிவறையை தூய்மைப்படுத்திடுவாங்களே. ஒவ்வொருத்தருக்கும் கூடுதலாக ஒரு 20,000 சம்பளம்,
அடிப்படை சம்பளம் 20,000 25,000 அப்படின்னு சம்பளத்தை போட்டு கொடுத்தா காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் உழைச்சி ஓடா தேஞ்சு கூட அத்தனை கழிவறைகளையும் தூய்மைப்படுத்தி சென்னையை சிங்கார சென்னையாக அவங்க மாற்றிடுவாங்களே. அவங்களுக்கு இந்த ஆர்சிபி இன்ஃப்ராங்கிற இந்த நிறுவனத்திற்கு கொடுக்குற 450 கோடியை சம்பளமாக கொடுத்து இன்னும் இந்த மாதிரியான வேலைக்கு கூட பல பேர் காத்திருக்காங்க. இன்னும் வேலையில்லா இளைஞர்கள், வேலையில்லாத மக்கள், அன்றாடம் காட்சிகள், எளிய மனிதர்கள், பாமர மனிதர்கள் இன்னும் சென்னை சிட்டி கார்பரேஷனில் வேலைனா வருவாங்க, எல்லாரும் வருவாங்க. அவங்களுக்கு வேலை கொடுத்து, அவங்களுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து, பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்து, க்ளவுஸ் கொடுத்து, மாஸ்க் கொடுத்து நீட்டாக நீங்கள் ஒரு கார்பரேட் கம்பெனி போல் சென்னை சிட்டி கார்பரேஷன் நடத்தலாமே. நல்ல எண்ணம் இருந்தால், நல்ல நோக்கம் இருந்தால் மக்களுக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆச்சு, கழிவறையும் சுத்தப்படுத்த மாதிரி ஆச்சு, சென்னையும் அழகான மாதிரி ஆச்சு அப்படின்னு எண்ணம் இருக்கிறவன் செய்வான். திங்கணும்னு நினைக்கிறவங்க எதனாலும் திம்பான்ல. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி